பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து போதிய விழிப்புணர்வு கிடைக்காதனால தான் யார் அப்படி குற்றச்சாட்டு வைக்கின்ற? ஆர்டி உதயகுமார் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம், ஆனால் அவங்க மக்கள் வந்து அதை கடைபிடிக்காதனால தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போது கேரளாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் அங்கே இந்த மழையால் இறந்திருக்கின்றார்கள். கர்நாடகாவிலே அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இறந்திருக்கின்றார்கள். அதாவது இதற்கு முக்கிய காரணம் இப்போது காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச். இதை தான் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்துட்டுருக்கோம். இப்போது கிளைமேட் சேஞ்சிலேருந்து கிளைமேட் எமர்ஜென்சிக்கு போயிடுச்சு. இப்போது காலநிலை அவசரம். இப்போ உலக நாடுகளில் காலநிலை அவசரம் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை இன்னும் வரும் காலத்திலே இது போன்ற வெள்ளம், பெருவெள்ளம், கடுமையான வறட்சி மாறி மாறி வர இருக்கிறது. இதற்கேற்ப அரசாங்கம், மத்திய மாநில அரசு சூழலை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இப்போ வந்து இதனால் பாதிப்பு, இதனால் இறந்துருக்கிறாங்கலாம் சொல்லிக்கிறது அவசியமற்றது. அது உயிரிழப்பு ஏற்படக்கூடாது. அதற்கேற்ப நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இனி இதைவிட மோசமாக வர இருக்கிறது. கேரளாவிலே வெள்ளம், கர்நாடகாவில் வெள்ளம், மும்பையில் வெள்ளம், அஸ்ஸாமில் வெள்ளம், தமிழ்நாட்டில் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. இதுதான் இனி வரும் காலத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வருகின்ற சுதந்திர தினம் அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம சபை கூட்டத்திலே காலநிலை அவசரத்தை அதாவது அது ஒரு தீர்மானமாக போட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஒவ்வொரு கிராம சபையிலும் இதை கொண்டு விவாதம் செய்து கிளைமேட் எமர்ஜென்சி அதை ஒரு தீர்மானமாக போட வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு விவாதம் செய்து அதற்கேற்ப அவர்கள் அந்த ஊராட்சிகளில் நடவடிக்கைகள், இனி வரும் காலத்தில் வெள்ளம் வந்தால், வறட்சி வந்தால் என்ன செய்யலாம் என்றும். இப்பொழுது காவிரியிலே தண்ணீர், அதாவது ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்கின்ற ஒரு காலம் இருந்தது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இப்பொழுது மேட்டூர் அணையை ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு திறக்கின்ற ஒரு சூழல். 8 ஆண்டு காலமாக குறுவை சாகுபடி செய்ய முடியவில்லை. சம்பாவாவது ஏதோ ஒரு 3 ஆண்டு காலமாக செய்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டும் சம்பாவுக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய கேள்வி, காவிரி மேலாண்மை ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இப்போது கர்நாடகாவில் அணைகள் எல்லாம் நிரம்பி பிறகு உபரி நீரைத்தான் தமிழ்நாட்டில் கொடுக்கின்றார்கள். தமிழ்நாட்டில், அதாவது கர்நாடகாவிலே மழை பெய்ய இருக்கிறது என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அணைகள் நிரம்புகின்ற வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இப்போது ஒரே நாளிலே பார்த்தா 2.5 லட்சம் கியூசெக்ஸ் நீர் வந்து கொண்டிருக்கிறது ஒரு வினாடிக்கு. அப்போது இந்த தண்ணீரில் இன்னும் 2 நாட்களில் மேட்டூர் அணை நிரம்புகின்ற சூழல். அதன் பிறகு வருகின்ற தண்ணீர் எல்லாம் கடலில் தான் செல்லுகின்ற ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா கடந்த ஆண்டு 130 140 டிஎம்சி நீர் கடலில் கலந்திருக்கிறது. கர்நாடகா நமக்கு கொடுக்க வேண்டிய நீர் 177.25 டிஎம்சி. இது ஏதோ ஒரு மாத காலத்திற்குள் அவர்கள் கொடுத்து விடுவார்கள். ஆனால் நமக்கு இங்கே அதை தேக்கி வைக்கின்ற சூழல் இல்லை, அணைகள் இல்லை, தடுப்பணைகள் இல்லை. இங்கே இதை ஏற்படுத்த வேண்டும். அதற்கேற்ப காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகா, தமிழ்நாட்டில் உள்ள காவிரி படுகையில் உள்ள அனைத்து அணைகளும் அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்து அதற்கு முன்பாகவே நீரை வெளியிட்டு அதற்கு விவசாயமோ அல்லது நிலத்தடி நீர் உயர்த்துவதற்கு ஏதுவாக அந்த ஆணையம் செயல்படுத்த வேண்டும். இது திடீர் நடவடிக்கை கிடையாது. இது இப்போ இரண்டு கட்சிகளும் அதாவது 50 ஆண்டு காலமாக இருக்கின்றார்கள், ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இதைத்தான் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். நீர் மேலாண்மை முக்கியத்துவம் கொடுங்கள், இன்னும் அணைகள் கட்டுங்கள், தடுப்பணைகளை கட்டுங்கள். ஒவ்வொரு காவிரியிலே ஒவ்வொரு 5 கிலோமீட்டரும் தடுப்பணை கட்டுங்கள். இப்போது வைகை ஆற்றிலே கட்டுங்கள். இப்போ வைகை பாதுகாப்போம், வைகையை காப்பாற்ற வேண்டும் என நான் கடந்த ஆண்டு 2 நாள் பிரச்சாரம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன்.
இதே போன்று தாமிரபரணியை பாதுகாப்போம் என்று 2 நாள், காவிரியை பாதுகாப்போம் என்று 3 நாள், பாலாறை பாதுகாப்போம் என்று 2 நாள். இப்படி ஒவ்வொரு ஆற்றிலும் அங்கே அருகில் உள்ள மக்களை சென்று என்ன செய்ய வேண்டும், என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் இதுதான், இனி வரும் காலத்தில் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே போன்று காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும், சட்டம் வடிவம் கொண்டு வேண்டும். பை ரைட் ஆஃப் பார்லிமெண்ட், பை ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன். கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள் வரை இருக்கிறது, அந்த வருவாய் மாவட்டங்கள். அந்த 5 மாவட்டங்களும் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அப்படி அறிவித்தால்தான் இந்த ஓஎன்ஜிசி, இந்த ஹைட்ரோ கார்பன், இந்த அது போன்ற எந்த திட்டமும் அங்கே வராது. முழுமையாக விவசாயத்திற்கு மட்டும் அங்கே பயனளிக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே ஏற்படுத்த வேண்டும். சார், ரஜினி 2 வருஷமாக கட்சிக்கு தொடர்ந்து, ஆனால் சமீபமாக பிஜேபிக்கு ஆதரவாக 2 நாளைக்கு முன்னாடி தலைவரான அமித்ஷா அவர்களுக்கு பாராட்டு. அவருடைய கருத்து அது. தமிழ்நாட்டில் யாரோனா எந்த கருத்துன்னா சொல்லலாம், இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாரோனா சொல்லலாம் அந்த கருத்து. வைகோ காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துகிட்டே அது உண்மையை தானே சொல்லியிருக்கிறாரு. இந்த கேள்வி நீங்கள் வைகோ அவர்களிடம் நீங்கள் கேட்கணும், என்கிட்ட கேட்கறது அவசியமே இல்லை. அவருடைய கருத்து அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டு ஏன் என்னன்னு சொல்லி விளாவரியாக அவருக்கு விளக்கம் சொல்ல கேளுங்க.